உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனீஸ் பாத்திமா அவர்களை நேற்று திமுக குண்டர்கள் தாக்கியிருக்காங்க. இந்த செய்தி வருத்தம் அளிக்குது, வன்மையா கண்டிக்கத்தக்கது. என்ன நடந்திருக்குனாங்க, நேற்று அனீஸ் பாத்திமா அவர்களின் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியை மேற்பார்வையிட போயிருக்காங்க. அப்ப அந்த வாக்குச்சாவடிக்குள்ளேயே திமுக நபர் ஒருத்தர் திமுக பேட்சை போட்டுட்டு இருந்திருக்காரு. இங்க பேட்ச் போடக்கூடாது நாம் தமிழர் கட்சி சார்பா சொல்லி இருந்திருக்காங்க. அவர் கேட்கல. அதனால காவல்துறையிடம் புகார் அளிச்சிருக்காங்க. இதனால கோபமடைஞ்ச அந்த திமுக நபர் ஆட்களை திரட்டிட்டு வந்து கலவரத்துல ஈடுபட்டிருக்காங்க. அந்த கலவரத்தின் போது அனீஸ் பாத்திமா அவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. நிறை மாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம இந்த செயலில் ஈடுபட்ட அந்த திமுக குண்டர்களை நாம் தமிழர் கட்சி வன்மையா கண்டிக்குது. அதாவது இஸ்லாமியர்களுக்கே பாதுகாவலர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக இந்த திமுக நிர்வாகிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, இல்ல காவல்துறை தான் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? மனித அறமற்ற இந்த செயலில் ஈடுபட்ட அந்த திமுக குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கா பட்சத்தில் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி சார்பாக போராட்டம் வெடிக்கும்.